ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். பக்கத்துல நவம்பர் மாதத்துல நம்ப முடியாதது நடக்கும். நம்ப முடியாதது நடக்கும். நான் நம்பி சொல்றேன், நம்ப முடியாதது நடக்கும். என்னை விசாரிப்பார், என்னை போஷிப்பார், எந்த தேவைகள் எல்லாம் சந்திப்பார். துன்ப நாளில் கைவிடாமல் தம் சிறகின் நிழலில் என்னை நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட உண்டு. தளராமல் வனாந்தீரத்தில் யாத்திரை செய்வே நம்பிக்கையோடு. எத்தனை பேர் சொல்றீங்க? எனக்கென்றும் எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட உண்டு. எனவே தளராமல் வனாந்திரத்தில் யாத்திரை செய்வேன், யாத்திரை செய்வேன் நம்பிக்கையோடு. ஃபர்ஸ்ட்ல இருந்து பாட போறோம். எத்தனை பேர் நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் ஆபிரகாம் நம்பினான்? சில காரியங்கள் நம்புவதற்கு ஏதுவா டிசம்பர்ல நடக்கும் நம்புறீங்களா? நம்ப முடியல பாஸ்டர், ஆனாலும் நம்புங்க. நம்புவதற்கு ஏதுவென்றும் அவன் நம்பினான். நவம்பர் மாதத்துல நம்ப முடியாதது நடக்கும். பாடுவோமா? ஏன் நடக்கும்னா அவர் உங்க மேல ஆமென் நோக்கமா இருக்கிறார். என்னை விசாரிப்பார், என்னை போஷிப்பார், எந்த தேவைகள் எல்லாம் சந்திப்பார். துன்ப நாளில் கைவிடாமல் தம் சீரகின் நீழலில் மறைப்பார். என்னை விசாரிப்பார், என்னை போஷிப்பார், எந்த தேவைகள் எல்லாம் சந்திப்பார். துன்ப நாளில் கைவிடாமல் தம் சீரகின் நீழலில் மறை. நம்புவதற்கு நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் கூட உண்டே. தளராமல் வனாந்தீரத்தில் யாத்திரை செய்வேன், யாத்திரை செய்வேன் நம்பிக்கையோடு. நம்புவதற்கு எனக்கென்று சர்வ வல்லவர் கூட உண்டு. தளராமல் வனாந்தீரத்தில் யாத்திரை செய்வேன் நம்பிக்கையோடு. ஆமென். இந்த வனாந்திரம் தான். நம்பிக்கையோடு யாத்திரை பண்ணுங்கள். தளர்ந்துராதீங்க. நம்ம நவம்பர் மாதத்துல தளர்ந்துராதீங்க. நம்ப முடியாத காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பொல்லாப்புகள் நேரிடாது, வாதையோ உன்னை அணுகாது. பாதைகளில் தேவனுடைய தூதர்கள் தம் கரங்களில் தாங்குவா. சொல்லுங்க. பொல்லாப்புகள் நேரிடாது, வாதையோ உன்னை அணுகாது. பாதைகளில் தேவனுடைய தூதர்கள் தம் கரங்கள். நான் சொல்றேன், தீர்க்கதரிசனமா சொல்றேன், சில தூதர்களை கர்த்தர் அனுப்ப போகிறார். நம்ப முடியாத காரியங்களை உங்க வாழ்க்கையில அவங்க செஞ்சுட்டு போவாங்க. பேதுருனால நம்ப முடியல. நான் உண்மையாவா விடுதலை இருக்கேன், அவனால நம்பவே முடியல.
கதவுகள் அவனுக்கு தானாய் திறக்கிறது. இரும்பு கதவுகள் தானாய் திறந்தது. நான் சொல்றேன், நம்ப முடியாத அளவுக்கு ஒரு தேவதூதன் அனுப்பிச்ச போதும் இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு தேவதூதர்களை அனுப்புவார்களாக. காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார்களாக. உங்களுக்கு சகாயம் கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. நம்ப முடியாத அளவுக்கு அப்படிதான் சொன்ன தேவதூதர் அனுப்பிச்சாங்களே. ஆபிரகாமும் தேவதூதர்கள் வந்து ஆபிரகாமை பார்த்து சொல்றாங்க, அடுத்த வருஷம் இதே நாளில் உன் கையில் ஒரு குழந்தையை நீ வைத்திருப்பாய். அன்று சொன்னவனே நம்ப முடியல. அப்ப ஆண்டு சொல்ல, தேவனால கூடாத காரியம் ஒன்று உண்டோ, ஒன்று உண்டோ? வாட் யூ திங்க்? நீ என்ன நினைக்கிற? தேவனால முடியாதது ஒன்று உண்டா அந்த உலகத்துல? அவரால கூடாதது ஒன்றுமே கிடையாதே. நிறைய பேர் நீங்க சிந்திக்கிறீங்க, யோசிக்கிறீங்க, இது எப்படி ஆகும்? மரியாதை போல இது எப்படி ஆகும்? என் புருஷனை நான் அறியேனே. சில பேர் நினைக்கிறீங்க, இது எப்படி ஆகும்? என்கிட்ட கையில காசு இல்லையே, இது எப்படி ஆகும்? எனக்கு வயசாயிருச்சே, இது எப்படி ஆகும்? என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. இன்னைக்கு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 34வது வசனம். இதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், என்ன சூழ்நிலை என்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். என்ன சூழ்நிலைன்னா, யூத ராஜாவுக்கு எதிராய் சீரியா ராஜா சீறிட்டு வரான். பயங்கரமான ராஜா, மோசமான ராஜா, தோற்று போன சரித்திரமே கிடையாது. அவன் பயங்கர வல்லரசு. வரான் உடனே அந்த அவன் அதுவும் லெட்டர் போட்டுட்டு வரான். சொல்லாம இல்லாம வரல, சொல்லிட்டு வரான்னா எவ்வளவு தெம்பு இருக்கும். நம்ம யாரும் அட்டாக் பண்ணா எப்படி அட்டாக் பண்ணுவாங்க? ரகசியமா தான் அட்டாக் பண்ண. இவன் ரகசியம் லெட்டர் போட்டுட்டு வரான். நான் வரேன், சரண்டர் ஆகுங்க. அந்த ராஜா எசேக்கியா சொல்றத நம்பாதீங்க. அவன் சும்மா ஏசு ஏசு ஏசுன்னுவான், ஆனா ஒண்ணு நடக்காது, என்னைய நம்பு அப்படின்னு மக்கள் அப்படியே திசை திருப்புவான். பார்த்தீங்கன்னா அவன் போய் லெட்டர் அனுப்புறான். அந்த லெட்டரை கொண்டுட்டு போய் எலிசாட்ட அனுப்புறாங்க. எலிசா தீர்க்கதரிசிட்ட போனோம். எலிசா தீர்க்கதரிசி அப்பதான் சொல்றாரு, அந்த பிரச்சனை டைம்ல அவர் சொல்றாரு. வாசிங்க 1 ராஜாக்கள் 19:34. என் நிமித்தமும் ஆண்டவர் சொல்றதாக அவர் சொல்லுகிறார். தீர்க்க தரிசனத்துல சொல்றார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தம் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்பு சொல்லுது, என் நிமித்தமும் என் அடியான் தாவீது நிமித்தமும் நான் இந்த பட்டணத்தை பாதுகாத்து காப்பாற்றுவேன். பாதுகாத்து ஆதரிப்பேன் இடத்துல பாதுகாத்து. ஆமென். உங்களை ரட்சிக்கும் படிக்கனா காப்பாற்றுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தைரியமா சொல்லி விடுறான். ராஜாட்ட போய் சொல்றான். சொல்லி விட்ட உடனே அடுத்த வசனம் என்ன நடக்க தெரியுமா? அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன், நான் சொன்னேன் பாருங்க, ஒரு தூதன் போதும், ஒரு தூதன் போதும். அப்படி சொல்லி அனுப்பி ராத்திரியிலே, நடு ராத்திரியிலே கர்த்தருடைய தூதன், தூதர்கள் இல்ல, ஒரு சிங்கிள் மேன் பக்கத்துல பார்த்து, ஒரு தூதன் உனக்கு போதும் உங்க வேலையை முடிக்கிறதுக்கு, சத்துடைய வேலையை முடிக்கிறதுக்கு, உங்களுக்கு வேலையை செய்வதற்கு. ஒரு தூதனை வந்து அசிரியர்களின் பாளையத்தில் 1,85,000 அப்படின்னா 1,85,000 ஒரே போடு, ஒரே போடு. காலையில எந்திரிச்சு பார்த்தா, ராஜா எந்திரிச்சு பார்க்கிறாரு, செத்த பிணங்களா கிடக்கு. 1,85,000 ஒரு தூதன். நான் சொல்றேன், இந்த நவம்பர்ல ஒரு தூதன் போதும். அதான் நம்ம பாடினோம்ல, அந்த பாட்டு சரணத்தை போடுங்க. பொல்லாப்புக்கள் நேரிடாது, வாதையோ உன்னை அணுகா. ஏன்னா பாதைகள் எல்லாம், பாதைகளில் தேவனுடைய தூதர்கள் நம் கரங்களில் தாங்குவார்.
எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆண்டவர் என்ன சொல்றார்? வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி தூதனுக்கு கட்டளை இடுகிறார். கட்டளை இடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி. பக்கத்துல பார்த்து, இந்த மாசம் இடராது, விழமாட்டீங்க, நீங்க விழமாட்டீங்க. தூதர்களை வச்சு உங்களை தாங்கி என்ன பண்ணுவார்னா, உங்களை நிறுத்தி சாதனையாளர்கள் பட்டியலில் உங்களை வைப்பார். ஆமென். இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உங்களை ஆண்டவர் காப்பாற்றுவார். எப்படி காப்பாற்றுவார்? இந்த வாசல் அந்த பட்டணத்தை பாதுகாத்து காப்பாற்றுவார். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும், என் நிமித்தம், தாவீதின் நிமித்தம். நான் சொல்றேங்க, இன்னைக்கு சொல்றேன், தேவன் இப்படி சொல்லல. அவங்கள பார்த்து எப்படி சொல்லல. என்ன சொல்லனா? யூதா ஜனங்கள், நீங்கள் நீதியாய் வாழ்ந்தீர்கள். இந்த ராஜா எசேக்கியா ராஜா ரொம்ப நல்லவன், எனக்கு பணிந்து கொண்டு என்னை ஆராதித்து என்னை நம்பினான், அதனால் நான் அவனை காப்பாற்றுவேன், ஆதரிப்பேன் சொல்ல. என் நிமித்தம். அதனால இந்த மாசம் ஏதோ உங்க நிமித்தம் இல்லை, நீங்க செஞ்ச தியாகத்து நிமித்தமோ, நீங்க செய்த நியாயத்து நிமித்தமோ, நீங்கள் ஆண்டவர் கை காமிச்ச பக்தி வைராக்கியம், அவர் நிமித்தம் செய்ய போகிறார். பக்கத்துல அவர் நிமித்தம். நவம்பர்ல ஏதோ உங்க நிமித்தம். ஆமே, அவர் நிமித்தம். நான் இப்படி ஃபாஸ்டிங், நான் இப்படி ஃபாஸ்ட் 52 நாள் நான் ஃபாஸ்ட் பண்ணி எல்லாம் நிலுவையில் இருக்கிறதெல்லாம் நிவர்த்தி செய்யப்படும் நினைக்காதீங்க. அவர் நினைச்சாதான். 52 நாள் ஃபாஸ்டிங் இருந்தாலும் உங்க ஃபாஸ்டிங்னால இல்ல, அவர் என் நிமித்தம் நான் செய்வேன். என் நிமித்தம். அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச, என் தாசன் நிமித்தம். என் தாசன் நிமித்தம். என் தாசன் யாரு? சும்மா தாஸ், ஒரு தாவீது தாசன்றாருங்க. நம்ம அந்த பட்டியலில் வரணுங்க. ஆண்டவர் நம்மளை சொல்லும் போது வெறும் தாசன் சொல்றாரு, என் தாசன். ஆமென். அல்லேலூயா. இங்க முன்னாடி உங்க ஒவ்வொரு பேர் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்க பேரை சொல்றதுக்கு முன்னாடி எப்படி சொல்லணும்? பெண்களுக்கு தாசன் சொல்ல முடியாதோ? பெண்களுக்கு என்ன சொல்லலாம்? தாசி. தாசின்னு வார்த்தையே கிடையாது. என் பிரியமான, என் ரூபவதியே, ரூபவதியே. யாரும் ரூபா இருக்குங்கன்னு தெரியல. நான் சொல்ல, ஆண்டவர் சொன்ன, நான் வாட்டி சொன்னேன்னு நினைச்சிடாதீங்க. ஆமென். என் தாசன் தாவீது. அந்த சாலமோன் அப்படி விக்கிரகத்துக்கெல்லாம் படைச்சு அப்படியே 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பயங்கர கடுப்பாக்கிடுவான். எப்படி யோசித்து பாருங்க, விக்கிரகத்துக்கு முன்பாக போய் நின்றா எப்படி இருக்கும் ஆண்டவருக்கு? அவர் தான் ஆண்டவர், காது கேட்க பேசி வாழ்ந்தவன். அவங்க அப்பா வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சவர், கண்ணால் பார்த்தவன். தன் வாழ்க்கையில் அற்புதம் நான் சொல்றேன், தயவுசெய்து இவ்வளோ அற்புதத்தை பார்த்துட்டு திருப்பி போய் பழைய காரியத்தை செஞ்சீங்கன்னா அவன் பாருங்க. இல்ல 1 ராஜாக்கள் 11:11. ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால், இந்த விக்கிரக வழிபாட்டை நீ செய்ததனால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி, ராஜ்யபாரத்தை உன்னிடத்துல என்ன பண்ண போற? பிடுங்குவேன்னு அப்படி கோவத்துல அப்படி வருது, பிடுங்குவேன்னு வருது. ஆனா அவருக்கு அவனை பார்க்க முடியல. அவன் அப்பாவை பார்த்த உடனே அடுத்து சொல்றாரு, உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன், உன் வேலைக்காரனுக்கு நான் கொடுப்பேன் சொல்லிட்டு, ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தமும், உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை, செய்யாமல் உன் குமாரனுடைய கை நின்று அதை பிடுங்குவேன். உன் குமாரன் கையில் தாவீது நிமித்தம் அண்டர்லைன் பண்ணுங்க, தாவீது நிமித்தம். அதே மாதிரி அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆனாலும் திருப்பி ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல், ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்கி கொடுக்க போறது இல்ல, என் தாசனாகிய தாவீது நிமித்தமும், தாசனாகிய தாவீது நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன் என்றார். அவன் எவ்வளவு மோசமா இருந்தாலும் அவனை பார்க்க மாட்டேன், அவங்க அப்பாவை தான் நான் பார்ப்பேன். அதனால நான் சொல்றேன்,
உங்க பிள்ளைகள் எவ்வளவுதான் பின்மாற்றத்துல போனாலும் அவங்கள பார்க்க மாட்டார், உங்களை தான் பார்ப்பார். என் பிள்ளை முழங்கால் போட்டு நிக்குது, அந்த பிள்ளைய நான் மாற்றுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்ன இவங்க தான் என்ன அநியாயம் பண்ணாங்க தெரியுமா? அவங்க, நான் மதுரைக்காரனால அப்படி பேச, நீங்களும் மதுரைக்காரங்க தான். அநியாயம் என்ன அநியாயம்னா, அடுத்து வந்த ராஜாக்கள் எல்லாம் விக்கிறோம் விக்கிறோம் விக்கிறோம். ஒருத்தன் என்ன பண்றான்னா மகனையே பலிபீடத்துல வச்சு மகனையே பலியா செலுத்துறான் விக்கிறதுக்கு. பயங்கர உச்சம் பாவத்துல வாழ்றாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவங்கள பார்க்கும்போது அவங்கள பார்க்க முடியல, தாவீதை பார்க்கிறாரு. எவ்வளவு ஆண்டவர்! இதேதாங்க என் நிமித்தமும். அங்கேயும் அதே தான் சொல்ற. எசேக்கியா ராஜாவும் அவனை சொல்றாரு, ஏப்பா நான் நீ என்கிட்ட நிக்கிறதுனால இல்ல, அப்போ உங்க அப்பா காண்டி நான் வரேன். எதை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால நான் சொல்றேங்க, உங்க பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து வைக்கிறீங்க இல்லையோ, தேவனுடைய சம்பத்தை சேர்த்து வைங்க. உங்க பிள்ளைகள் சொல்லணும், இதுக்கு தான் தகுதியே கிடையாது, எங்க அப்பா அம்மா செய்த தியாகங்கள் தான் எங்களை இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. உங்க பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து வைக்கிறீங்க இல்லையோ, சாபத்தை சேர்த்து வச்சிடாதீங்க. ஆமென். உங்க பிள்ளைகள் எவ்வளோ தப்பு பண்ணாலும் அவங்க சொன்னாங்க, அவங்க அப்பாவை நான் பார்க்குறேன். சரி, பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுவார், எப்படியாச்சும் அவங்கள கொண்டு வந்து திருத்தி அவங்கள தேறுதல் அடைய செய்வார். ஹல்லேலூயா. God is a defender. ஆமென். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தம். அதனால இந்த நவம்பர் மாசம் உங்க வாழ்க்கையில் நடக்க போற அற்புதம் யார் நிமித்தம்? சிலுவை நிமித்தம், இரத்தத்தின் நிமித்தம். அதான் சிலுவையில் என் நிலுவையில் இருந்த ஒரு பாட்டு, அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த என்ன பாட்டு, ஜானோட பாட்டு, நிலுவையில் இருந்ததெல்லாம் ஆமேன் ஆமேன். அந்த ஆமேன் இன்னொரு ஆமேன், அது ரெண்டு ஆமேன் இருக்கு. அதுல ரொம்ப நல்லா இருக்கும். சிலுவையில் ஆதியும் அந்தமும் ஆமென், அல்பாவும் மேகாவும் ஆமென். ஓகே ஓகே, கடைசில என் மரபியல் வியாதி எல்லாம் வியாதி இல்லை ஆமென். வியாதி எல்லாம் ஆமென் சொல்லிடாதீங்க, வியாதி இல்லை. மரபியல் வியாதி இல்லை ஆமென். என் மரபணுக்கள் மாறிற்றே ஆமென். சிலுவையில் பிறந்தோமே, ஒன்றும் நிலுவையில் இல்லையே. நான் சொல்றேன், எதுதான் பெண்டிங்ல இருந்துச்சோ, எதுதான் பெண்டிங்ல இருந்துச்சோ அது நிவர்த்தி செய்யப்படும், பெண்டிங்ல இருந்து பூர்த்தி செய்யப்படும். பக்கத்துல பாத்தீங்கன்னா பெண்டிங்ல இருந்ததெல்லாம் நிவர்த்தி செய்யப்படும். அடுத்து என்ன சொன்னேன்? பெண்டிங்ல இருந்தெல்லாம் பூர்த்தி செய்யப்படும், நிவர்த்தி செய்யப்படும், பூர்த்தி செய்யப்படும். எதனாலன்னா அந்த சிலுவை ஏதோ உங்க புண்ணியம் இல்ல, அவர் புண்ணியம். சொல்லுவாங்களே, யார் செஞ்ச புண்ணியமோ தெரியலப்பா. நான் சொல்றேன், அவர் செஞ்ச புண்ணியம் இந்த நவம்பர்ல சொல்ல போறாங்க. அவர் செஞ்ச புண்ணியத்தினால இது நடந்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். பாடலாமா? மரபியல் வியாதி இல்லை ஆமென், நம் மரபணுக்கள் மாறிற்றே ஆமென். மரபியல் வியாதி இல்லை ஆமென், நம் டிஎன்ஏ மாறிற்றே ஆமென். சிலுவையில் பிறந்தோமே ஆமென், ஒன்றும் நிலுவையில் இல்லையே ஆமென். சிலுவையில் பிறந்தோமே ஆமென், ஒன்றும் நிலுவையில் இல்லையே ஆமென். ஆ ஆ ஆ ஆமென். வார்த்தைக்கு அழிவில்லை ஆமென், அது எல்லாமே ஆமென். ஓ வார்த்தைக்கு அழிவில்லை ஆமென், அது எல்லாமே செயலாகும் ஆமென். ஆமென் ஆமென். ஒரு ப்ரொஃபெட்டிக்கா 3 காரியங்களை நான் சொல்லி இந்த 19ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்ற ஒரு 3 காரியத்தை நான் சொல்லி, இந்த 19ஆம் அதிகாரம், இந்த சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சுல? இந்த சம்பவத்தை மனசுல வச்சுக்கோங்க. எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் செய்த அற்புதங்கள்.
அதுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்றாரு, 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால், உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே ஃபர்ஸ்ட் என்னன்னா தப்பி பயிராகிறது. அப்படின்னா என்னன்னா, நீங்க அது நீங்க போடல, நீங்க பிரயாஸ். ஏன்னா அந்த டைம்ல, யுத்த டைம்ல அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, செட்டில் ஆகல, அவங்களால எதுவுமே நினைக்க முடியாது, எதுவுமே யோசிக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அதனால இது தப்பி பயிரா. அதனால கர்த்தரே என்ன பண்ணினார், இதை விளைய செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சில காரியங்கள் தான் நீங்க செய்யல, அந்த கிரேஸ் உங்களுக்கு செய்து. ஆமென். ஆனா அந்த கிரேஸ்லயே நீங்க வாழக்கூடாது. ஃபர்ஸ்ட் சீசன் ஆஃப் சர்வைவல். இது சர்வைவல் சீசன். சர்வைவல் சீசன்லயே நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆண்டு அது காட்டில் அடுத்த சீசன் வச்சுக்கலாம் பக்கத்தில் பார்த்து. இந்த சர்வைவல் சீசன்லயே இருக்கக்கூடாது. இது தப்பி பயிர் வந்துச்சு அப்படி ஓசியிலேயே வாழ்ந்துடலாம் நினைக்க கூடாது. இல்ல, தப்பி பயிரானது. அதுக்கப்புறம் அந்த தப்பி பயிராச்சு பாருங்க, அந்த பயிர்களுடைய விதைகள்னால் அடுத்த சீசன், அடுத்த வாசிங்க. 2ஆம் வருஷத்துல தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். தானாய் ஃபர்ஸ்ட் தப்பி விளைந்தது, தானாய் விளைகிறது. அடுத்து 2வது இதுலயும் சாட்டிஸ்ஃபை, எல்லாம் தானா விளைது, ஜெபிக்க தான் தேவையில்லை, அதான் தானா நடக்குது அப்படின்னு போகாதீங்க. தப்பி விளைகிற சீசன், தானாய் வருகிற சீசன் எல்லாம் கிரே சீசன். அந்த கிரே சீசன்ல இருக்கக்கூடாது. அடுத்து அவங்கள செட்டில்மெண்ட் சீசனுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போக விரும்புறாரு. அது அடுத்த சீசன் என்னன்னா, 3ஆம் வருஷத்திலே விதைத்து, நீங்க விதைச்சு, நீங்க அறுத்து, நீங்க திராட்சை தோட்டத்தை வச்சு, நீங்க திராட்சை தோட்டத்தை நாட்டி, அவைகளை கனிகளை பூசி கைகளை தட்டுங்க. இதான் செட்டில்மெண்ட். பக்கத்துல இந்த செட்டில்மெண்ட் தான். சொந்த கையில சாப்பிடணும்பா, சொந்த கையில விதைக்கணும்பா, சொந்த கையில திராட்சை தோட்டத்தை நட்டணும்பா. கிரேஸ்லயே வாழ்ந்தது போதும்பா. இந்த நவம்பர் மாதம் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரட்டும், இந்த செட்டில்மெண்ட் சீசனுக்கு வரட்டும். ஏன் அந்த டைம்ல தான் ஆண்டவர் தெரியும், சர்வைவல் சீசன்ல உன்னால் நாட்ட முடியாதுன்னு தெரியும் அவருக்கு. அதனால அவர் எதிர்பார்க்கல, சர்வைவல் சீசன்ல அவர் எதிர்பார்க்கல. அதே நேரத்தில் சஸ்டெய்னிங் சீசன்லயும் எதிர்பார்க்கல. ஏன்னா நீ விதைக்கல, அந்த விதையுடைய விதைகள் அது தானாய் முளைத்தோடைய விதைகள்னால சரி சாப்பிடுன்னு விடுறாரு. வாழ்நாள் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆண்டு என்ன சொல்றாருன்னா, நீ ரூட்டட் ஆகணும், நீ கனி தருகிற ஒரு வாழ்க்கை, நீ செட்டில் பண்ணி மற்றவங்களை செட்டில் ஆக்கணும். யோசேப்பை செட்டில் பண்ணி எதுக்காக? மற்றவங்களை செட்டில் ஆக்குவதற்கு. அப்படியே ஓசியிலே போயிடக்கூடாது. பார்த்தீங்கன்னா 3ஆவது வருஷத்தில் திராட்சை தோட்டத்தை நாட்டி அவைகளை கனிகளை பூசி. அடுத்த வசனத்தை வாசிங்க. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள், இந்த வம்சத்தாரில் தப்பி மீதி இருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் ஊன்றி மேலே கனி கொடுப்பார். பக்கத்துல பாரு, கீழே வேர் ஊன்றி மேலே கனி கொடுப்பார். ஒரு மேல பார்த்துட்டே இருந்தது போதும், கீழே கனி கொடு, கீழே வேர் ஒன்று. ஆமே. சில பேருக்கு அந்த வனாந்திர வாழ்க்கை சில பேருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருந்துச்சு. ஏன்னா கிச்சனுக்கே போக தேவையில்ல, வீட்டு காலையில டோர் டெலிவரி காடை வந்துடும். அதுக்கப்புறம் மன்னா பிரெட் பேக்கரிக்கு தான் போக தேவையில்லை, பேக்கரியே வந்துடும். சூப்பர் ஜாலி லைஃப் தெரியுமா உங்களுக்கு? வனாந்திரத்தில் சூப்பர் ஜாலி லைஃப். பாத்திரம் கழுவவே தேவையில்லை, இல்ல பாத்தீங்கன்னா அவங்க சமைக்க தேவையில்லை, கேஸ் தேவையில்லை, எதுவுமே வஸ்திரம் கூட பழசா துவைக்க தேவையே இல்லை. எவ்வளவு பெரிய ஆசை, சந்தோஷம். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? துவைக்க தேவையே இல்லைன்னா துவைக்கவே தேவையில்லை. பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல். ஆனா எப்ப அவங்க பாலும் தேனும் தேசத்துக்கு ஓடினாங்களோ அங்க போயிட்டு இருக்கும் மன்னா நின்று போனது. அதனால நான் சொல்றேன், மன்னா நின்று போகிற காலத்தில் வந்திருக்கிறீங்க. சுயமா நின்று நீங்களே நாட்டி நீங்களே விதைத்து
ஆமென். இப்போ ஆண்டர் பக்கத்தில் செட்டில் ஆகிற நேரம். இன்னும் அப்பா அம்மா கையவே சில பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ண பிறகும் அப்பா அம்மாவே பார்த்து செட்டிலே ஆக முடியாது. அதனால தான் எங்கள் அப்பா பார்த்தாரு. 1 வருஷம் எங்கள் அப்பா அம்மா கூடயே இருந்தேன். அடுத்த வருஷம் வீடை பார்த்து அனுப்பிச்சு விட்டார். அப்பா நான் உங்க கூட வெளியே போகும், அப்போ தான் நீ செட்டில் ஆகும், அப்போ தான் உனக்குன்னு அப்போ தான் தெரியும் அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், முட்டை வாங்கணும். அப்பா வீட்டிலே இருக்கிறது நல்லதான. அப்பா அதை காட்டிலும் அதிகமாக எதிர்பார்க்குறாரு உங்கள்கிட்ட, உங்களை செட்டில் ஆக்க விரும்புகிறார். ஆமென். அதனால அந்த திருப்பி அந்த வசனத்தை போடுங்க. அந்த வசனத்தை 3 காலங்கள் பார்த்தோம்ல. இந்த வருஷத்திலே தப்பி பயிரான காலங்கள், 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைந்த காலங்கள், விதைத்து அதை சாப்பிட்டீங்க, என்ஜாய் பண்ணீங்க, போதும் போதும். இந்த நவம்பர் மாதத்துல ஆண்டவர் சொல்றாரு வேர் ஊன்று. வேர் ஊன்று. நீ வேர் ஊன்றாதானே. அதனாலதான் ஆண்டவர் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உங்களை நிலை நிறுத்துவார். ஆமென். நிலை நிறுத்தணும்னா நீ வேர் ஊன்றணும். ஆமென். அதில் இந்த 52 நாட்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நான் ஆழமாய் வேற என்ன பண்ண போகிறோம்? எவ்வளோ ஆழமாக விடுறீங்களோ அவ்வளோ உயரமாய் உங்களை கட்டுவார். நீ 5 மாடி அடுக்கத்தன 5 மாடி அடுக்கு கட்டடத்துக்கு அஸ்திபாரம் போட்டாங்கன்னா அதுக்கு அளவு அதை பார்த்து தான் இன்ஜினியர் பண்ணுவார். நீங்கள் ஒரு அஸ்திபாரம் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் எந்த எத்தனை அடுக்கு கட்ட முடியும் என்பதை அறிஞ்சாதான் அந்த அறிஞ்சவர் என்ன பண்ணுவார்? அந்த அஸ்திபாரத்தை செக் பண்ணிட்டு அவர் சொல்லுவார், இன்ஜினியர் சொல்லுவார், நீ போட்ட அஸ்திபாரம் வந்து 5 மாடி என்ன பண்ணலாம், கட்டலான்னு சொல்லுவார். அது மாதிரி நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவர் உங்களை உயர கட்ட விரும்புகிறாரு. ஆனால் உங்கள் அஸ்திபாரத்தை செக் பண்ணி அது எவ்வளோ தாங்க முடியுமோ அவ்வளோதான் அவர் கட்ட முடியும். எதை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதனால இந்த 52 நாள் எவ்வளோ ஆழமாக நீங்கள் போகிறீங்களோ அவ்வளோ உயரமாய் கர்த்தர் உங்களை கட்ட விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா அதுக்கு மேலே கட்டினார்னா உங்களுக்கு ஆபத்து, வேறு பிடுங்கிடும். அதனால இருக்கிற 5 மாடியே போதும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதிலேயே விட்டுருவார், சேஃப்டி. ஆனால் அதே நேரத்தில் நீ சொல்லணும், ஆண்டவரே என்னை அதிகமாக இன்னும் வேறு ஊண்டணும், உண்மையில் அதிகமாய் வேறு ஒன்று அதிகமான. பைபிளில் சொல்லப்பட்டிருக்குல்ல, யோசேப்பு கனிதரும் செடி, அவனுடைய கொடிகள் சுவரின் மேல் படரும். அவன் ஏன்னா அவன் வேர் பார்த்தீங்கன்னா கனிதரு, நீரூற்றண்டையில் உள்ள போதும் வாஸ்து சிஸ்டர். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, நீரூற்று அண்டையில் உள்ள கனிதரும் செடி. அதே மாதிரி இன்னொன்று வசனம் இருக்குல்ல சிஸ்டர், அந்த வருத்தமின்றி எரேமியால தப்பாமல் கனி. அங்க பார்த்தீங்கன்னா அதான் மேட்டர். என்ன மேட்டர்னா நம்ம வேர் விடுறதா மேட்டர். ஆமேன். விதைக்கணும் நம்ம. ஆமேன். கிருபையிலே வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது. என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவாங்க, கிருபையிலே போகக்கூடாது, கிருபையிலே ஓகே. பட் ஆண்டரை வந்து நீங்கள் சுயாதீனமாய் நீங்கள் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எடுத்துறீங்களா சிஸ்டர்? வாசிங்க. அவன் தண்ணீர் 17:8 வாசிங்க. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டது, அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டு கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும். கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை 52 நாள் நம்ம என்ன பண்ண போறோம்? வேர் விட போறோம். பக்கத்துல பார்த்து வேரை விட போறோம். ஆமென். கால்வாயில விட போறோம், போன்ல இல்ல. இப்ப போன்ல தான் வேர் விட்டு அதை தான் புடுங்க போறோம். பிதாவால் நாட்டப்படாதது எல்லாம் புடுங்கப்படட்டும், பிதாவால் நாட்டப்பட வேண்டியதெல்லாம் வேர் விடட்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த 54 நாள் நீங்க இதுல வேர் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தேவையில்லாத வேரெல்லாம் புடுங்கிட்டு வந்துரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சரி வருக. ஓகே. ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாகவே இருக்கிறதும் மலைத்தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். நாங்க அமெரிக்கா தான் போனீங்கன்னா எல்லா மரத்துக்கும் 2 வித்தியாசமான மரம் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை வச்சே நீங்க எல்லா சீசனையும் கண்டுபிடிச்சிடலாம். இலை உதிர்கிற சீசன்னா அப்படியே இலை உதிரும். கலர் மாறுகிற சீசன் ஆட்டம் சீசனா, அது கலர் மாறுகிறது ஆட்டம். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே எல்லா க்ரீனும் எல்லாம் எல்லோவா மாறும். அப்படின்னா ஆட்டம் சீசன் வந்துருச்சு,
ஆட்டம்னா தமிழ் என்ன சீசன்? இலை உதிர் காலமா? சரி, பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசனுக்கும் பார்த்தீங்கன்னா மாறும் போது தெரிஞ்சோம். ஆனால் அதுலேயே அங்கேயே சில மரங்கள் இருக்கு, எல்லா சீசன்லையும் பச்சையா இருக்கும். அப்படிதான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு சீசன், எல்லா சீசனும் சீசன் தான். சொல்லுவாங்களே இந்த இவன் அன்னைக்கு பாடுறா, இவன் காட்டல, நம்ம காட்டுல எப்பயுமே மழை பெய்யும். நம்ம சீசன் எப்பவுமே மழை பெய்யுற சீசன் தான். அவுட் ஆஃப் சீசனே கிடையாது நம்ம லைஃப்ல. பக்கத்தில் அவுட் ஆஃப் சீசனே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் பார்த்தா இப்போ சீசனில் ஃபுல்லாக ஃபார்மில் இருப்பான், அவன் வைப்பான், அடுத்த சீசனில் அவன் எடுத்துருவான். அவன் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கோழியாக இருந்தாலும் உனக்கு சீசனில் ஃபார்மில் இல்லைப்பா அப்படின்னு தூக்கிடுவாங்க. ஆனால் ஆண்டர் அப்படி இல்லை, உங்கள் எல்லாரையும் எல்லா சீசன்லேயும். அதுவும் என்ன பார்த்தீங்கன்னா இலை உதிர சீசனாக இருந்தாலும் சரி, அப்படியே 60 வயசானாலும் உங்கள் சீசன் பச்சையாக தான் இருக்கணும். ரிட்டையர்ட் ஆனாலும் உங்கள் சீசன் பச்சையாக தான் இருக்கணும். பக்கத்தில் பச்சை, எந்த சீசன்லையும் பச்சையாக தான் இருப்பீங்க. அப்படின்னா என்னதுன்னா எப்பொழுதுமே அந்த பசுமை. ஆமென். பசுமை எப்பொழுதுமே அந்த என்ன சொல்றது, அந்த ஜாய், அந்த மகிழ்ச்சி, அந்த நம்பிக்கை. ஆமென். நல்ல இந்த நவம்பர் மாசத்துல ஆண்டர் உங்கள்கிட்ட என்னையும் எதிர்பார்க்க, துளிர் விடுகிற காலம் ஆரம்பித்து விட்டது. வேர் ஊன்றி கர்த்தர் தொழிற்க பண்ண விரும்புகிறார். திருப்பி நம்ம பழைய போயிடுமா? ஒன்று ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அந்த 30வது வசனம் மட்டும் திருப்பி அந்த வாஸ்திரம். யூதா வம்சத்தாரும் தப்பி மீதி இருக்கிறவர்களும் மறுபடி கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஸோ இந்த மாதம் அதுதான் ஆண்டவர் என் இருதயத்தில் ஒன்று. அதுக்கு மேலே என்ன அடையாளங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம்ல, நம்ம ஏற்கனவே 29வது வசனம். உங்களுக்கு அடையாளம் அப்படின்னா நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், இந்த மாதம் ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அடையாளம். அது எப்படி அடையாளம்னா அற்புதம் தான் உங்களுக்கு அடையாளம். ஆண்டவர் என்ன சொன்னார், நீங்கள் அற்புதமாகவும் அடையாளமாய். அப்படின்னா அற்புதம் தான் உங்களுக்கு அடையாளம். அடையாளம்னா அர்த்தம் ஒரு அற்புதம். அதனால இந்த மாசத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து என்ன ஒரு அடையாளப்படுத்துவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு அற்புதம் செய்து அடையாளப்படுத்துவார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த கேட் ஆஃப் ஹெவனுக்கு இந்த மாசத்துல ஒரு அற்புதத்தை செய்து ஒரு அடையாளப்படுத்துவார். எப்படி ஆரோன் கோலை துளிர்க்க செய்து ஒரு அற்புதத்தை செய்து அவனை அடையாளப்படுத்தி இவன்தான் 12 கோத்திரத்துக்கும் இவன்தான் பிரதான ஆசாரி என்பதை அடையாளப்படுத்தினார். எதை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுபோல மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாட்டியும் ஆண்டவரும் அவங்களை அங்கீகரிக்க வைப்பார். உங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகம் அவர்களை அங்கீகரிக்க வைக்கும். நீங்கள் துளிர்க்கும் போது அவங்களால அறிக்கை செய்யாம இருக்க முடியாது. ஆமென். வாயடைச்சு போற மாதிரி அற்புதத்தை செய்வார். God will defend. ஆதரிப்பார்னு போட்டுருந்துச்சுல 34ல. அவர் உங்களை என்ன பண்ணுவார்? ஆதரிப்பார்னா என்னன்னா டிஃபெண்ட் பண்ணுவார். எப்படி டிஃபெண்ட்னா என்னன்னா உங்களை தற்காப்பார். என் பிள்ளை எப்படி சொல்லிட்டானா, நானும் பாஸ்டர் ஜேக்கப்பும் என் ஃபர்ஸ்ட் சிடி போடும் பொழுது ஒரு பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவர்கிட்ட போனால் நம்ம சிடி எல்லாட்டையும் போயிடும். நல்ல காசுக்காரர் ஊரில் பயங்கர பண மதிப்புள்ளவர். அவர்கிட்ட போய் கொடுத்தா அந்த சிடி எல்லாம் ப்ரொமோட் பண்ணி பக்காவாக பண்ணிடுவார்னு சொன்னாங்க. அதனால அந்த வெக்கப்பட்டு போவதிலே போட்ட சாங்கு தான். நானும் பாஸ்டர் ஜேக்கப் போயிருக்கிறோம். எங்களை ஒரு கொஞ்சம் கூட எங்களை மதிக்கலை. எங்களை வெளியே உட்காருங்கன்னு சொன்னாங்க. உட்கார்ந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே போய் இருங்கன்னாங்க. வெளியே போய் இருந்து பார்த்தோம் வெயில். சரி காருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு ஏசியை போட்டுவிட்டு உட்காந்துட்டே இருக்கிறோம். அவர் 1 மணி நேரம் ஆச்சு, வரவே இல்லை. திடீர்னு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளேருந்து காரு போகுது. அவர் காருக்குள்ளே அவர் உட்காந்துட்டு போகிறார் வெளியே. உடனே நாங்கள் ஃபோன் பண்ணுறோம். ஐயா ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கலை. அப்போனா எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எங்களை கூப்பிட்டு வச்சு அவர் தான் வர சொன்னார். அவர் தான் அப்பாயின்மெண்ட்டே கொடுத்தாரு. அப்படின்னா நம்மளை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணாங்க? கூப்பிட்டு வச்சு கேவலப்படுத்தின மாதிரி இருந்துச்சு. உண்மையாகவே கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தினாங்க.
ஆனா இப்ப என்ன பெரிய அற்புதம்னா, அவங்க அப்பா அப்படி செஞ்சாரு. அவங்க மகன், நான் எவ்ரி டைம் சென்னை போகும்போது எனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் ஃப்ரீயா போட்டு கொடுக்குறாரு. இப்போ நானும் என் ஒய்ஃபும் பிள்ளைகளும் போன வாரம் போயிருந்தோம். எங்களுக்கு ஃப்ரீயா 2 நாள் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பாடோட ஃப்ரீயா போட்டு. ஆனால் அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது அவங்க அப்பா அப்படி செஞ்சது. நான் உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், அது வெளியே சொல்லிடாதீங்க. அப்போ நினச்சி பார்த்தேன், அவங்க என் ஆண்டவர் எவ்வளோ வைராக்கியம் உள்ளவர்னா என்னை விட்டே கொடுக்க மாட்டார். அப்பா இப்படி செஞ்சான்ல, மகனை வச்சு நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் வாழ வைப்பேன். பாஸ்டர் ஜேக்கப்ட்ட சொல்லணும்னு நினச்சிக்க, எப்படி பாருங்க மகன் இப்படி மூலமாக கத்தர் அப்படி ஆகும். நான் அவர்கிட்ட சொல்லலை இந்த அற்புதத்தை. கிட்டத்தட்ட நான் இப்போ யோசித்து பார்த்தேன், கிட்டத்தட்ட அடிக்கடி இப்போ சென்னைக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 10 நாட்கள் என்னை தங்க வச்சிருக்காரு 5 ஸ்டார் ஹோட்டலில். போகும்போதெல்லாம் ஒரு ஹோட்டலில் போட்டுருவோம். அப்போ ஏன்னா அவங்க மகன்கிட்ட சொன்னால் அவனுக்கு வருத்தமாக இருக்கும், சரி எங்கள் அப்பா இப்படி பண்ணாரான்ட்டு. அதனால் அவர்கிட்ட சொல்லலை நான். பட்டு ஆண்டவர் எவ்வளோ வைராக்கியம் உள்ளவர் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் உங்களை டிஃபெண்ட் பண்ணுவார். He will defend you. உங்களை அஃபெண்ட் பண்றாங்களா, அவங்க மத்தியில் உங்களை கர்த்தர் டிஃபெண்ட் பண்ணுவார். நிறைய பேர் அஃபெண்ட் ஆகி வந்திருக்கிறீங்க. என்னை எப்படி நவம்பர்ல அவர் அடையாளத்தை கொடுத்து அவங்க வாய் அடைக்க டிஃபெண்ட் பண்ணுவார். ஆமே, அடையாளங்கள். இந்த மாசத்துல ஒரு அடையாளம். அந்த அடையாளம் என்ன பண்ணுதுமா, உங்களை ஃபர்ஸ்ட் உணர வைக்கும், கர்த்தர் என் மேல ஆதரவா இருக்கார், என் மேல அன்பா தான் இருக்கிறார். அடிக்கடி நம்ம வாட் மேக்ஸ் அஸ் ஃபீல் பார்த்தீங்கன்னா, ஏன் கர்த்தர் என்னை டிஃபெண்ட் பண்றார், ஒய் ஹி ஹேஸ் டு டிஃபெண்ட், எதுக்கு அவரை என்ன டிஃபெண்ட் பண்ணணும். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஏன் நம்மளை டிஃபெண்ட் பண்றாருன்னா நம்மளை நேசிக்கிறாருங்க. ஏன் நம்மளை டிஃபெண்ட் பண்றாரு, அவர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. எதுக்காண்டி உங்களை தெரிந்து, நீங்க பெரிய ஜனம் என்று அவர் அன்பு வச்சு தெரிந்து கொள்ள, நீங்க சகல ஜனங்களில் கொஞ்சம் சின்ன மக்கள், ஏதோ நீங்க பெருசுனால நான் உங்களை அப்படியே வடிஞ்சு விடல, நீங்களே எளிமையானவங்க, நீங்க சிறுசு. அடுத்த வசனம் போடுங்க, 8ஆவது வசனம், உங்களை அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்கள் கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும். அதை நான் சொன்னேன் பாருங்க, ஆண்டவர் எதுக்கு தெரியுமா, எதுக்கு தெரியுமா உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறாரு, ஃபர்ஸ்ட் அன்பு கூறுறாரு. ரெண்டாவது ஏன் தெரியுமா, உங்க பிதாக்கள் ஆபிரகாமின் நிமித்தம், நான் சொன்ன மாதிரி தாவீதின் நிமித்தம். நான் சொல்லும்போது என்னைய பார்க்கும்போது என்னைய பார்க்க மாட்டாரு, எங்க அப்பா அவருக்காய் தியாகம் செஞ்சதை பார்த்து தான் எங்களை ஆசை வச்சுக்கிறார். இப்போ என் மனைவியும் நானும் நான் யோசித்து பார்ப்பேன், எங்களை காட்டிலும் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எதுக்கு எங்களை தெரிந்து கொள்ளணும்னா வேற ஒன்றும் கிடையாது, எங்கள் அப்பா அம்மா தியாகத்தை பார்த்து தான், அவங்க விதைத்த விதைகளை தான் நாங்கள் அறுத்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால ஏன் நம்மளை டிஃபெண்ட் பண்றான்னா, பிகாஸ் ஹி லவ்ஸ் அஸ். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நான் சொல்றேன், ஒருபோதும் ஒருத்தங்களே அஃபெண்ட் பண்ணாதீங்க, டிஃபெண்ட் தான் பண்ணணும். விட்டு கொடுக்காதீங்க. உங்க ஹஸ்பண்ட் எவ்வளோ மோசமான இருந்தாலும் மற்றவங்ககிட்ட போய் என் ஹஸ்பண்டை காட்டில யாரும் கிடையாது அப்படி சொல்லணும். நீங்க உங்க மாமனார் மாமியார்ட்ட விட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா ஆண்டவர் நம்மளை விட்டு கொடுக்கல. ஏன் விட்டு கொடுக்கல, நம்மளை நேசிக்கிற, நம்ம நியாயமா ஒழுக்கமா வாழ்ந்தோம் இல்லை, அவ்வளோ பலவீனமும் அவ்வளோ பாடு நிறைந்தவர்களா இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன் நம்மளை நேசிக்கிறார். ஆமென். அதனால ஆண்டவர் இந்த மாதத்துல நம்மளை டிஃபெண்ட் பண்ணுவார். நம்மளை அஃபெண்ட் பண்ணதெல்லாம் வாயடைத்து போற மாதிரி அற்புதத்தை செய்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஜெபம் பண்ணிட்டு, கம்யூனியன் சர்வீஸ் இருக்கு, அது முடிந்த உடனே ஒரு குழந்தை பிரதிஷ்டை இருக்கிறது, அது முடிந்த உடனே அவ்வளோதான். ஸோ எல்லாம் எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம். ஆமென். புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் துவங்குறார். ஆமென். புதிய காரியத்தை கர்த்தர் துவங்குறார். ஆண்டவர் எப்பொழுதுமே உங்களை தற்காக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னைய தாண்டி யாரும் உங்களை தாக்க முடியாது. அங்க அழகா சொல்லுவாரு, எசேக்கியா ராஜாட்ட சொல்லுவாரு, தீர்க்க தரிசனம் மூலமா ஏசாயா மூலமா சொல்லுவார், அவன் இந்த பட்டணத்துக்குள்ளே வர முடியாது.
அந்த வசனத்தை மட்டும் வாசித்துடலாமா? அங்க சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னு ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். நான் எடுத்துட்டேன் நினைக்கிறேன், ஒரு நிமிஷம், 1 செகண்ட். 32ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் 2 ராஜாக்கள் 19:32. ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை. என்ன சொல்றாருன்னா, நான் இவங்களுக்கு நான் உங்களை டிஃபெண்ட் பண்றேன், என்னைய தாண்டி அவன் எப்படி நகரத்துக்குள்ள போறான்னு பார்க்கலாம், என்னைய தாண்டி எப்படி அவன் அம்பு விடுறான்னு பார்க்கலாம். அம்பு ஏன் இது முதல் இதற்கு முன் கேடகத்தோடே வருவதில்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அடுத்த வசனம், அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். நம்ம அடுத்த வாசனம் பாத்தீங்க, ஒரே ராத்திரி ஒரே தேவதூதன் 1,80,000 பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அவன் திரும்பி வந்த வழியாய் திரும்பி அவன் எங்க போனான்னு சொல்லுச்சு, நினிவேக்கு போனான்னு சொல்லப்பட்டு. ஆண்டவர், நான் சொல்றேங்க, உங்களை தாண்டி யாரும், அவரை தாண்டி யாரும் உங்களை தாக்க முடியாது. உங்களை தடை செய்யணும்னு நினைக்கிறவங்க திரும்பி போவாங்க. இந்த நவம்பர் மாதத்துல உங்களை பிடிச்சு வைக்கணும்னு நினைச்சவங்க, அந்த பார்வோன் சேனை அவமாக்கப்பட்டு பார்வோன் வெக்கத்தோடு திரும்பி போனான். யோசித்து பாருங்க, திரும்பி போகும்போது எவ்வளோ வெக்கமா இருந்திருக்கும்ல. 2 ராஜாக்களுக்கும் பயங்கர சர்வ அதிகாரிகள், 2 ராஜாக்கள் அடியே குதிரை யுத்த பதறத்தோட, ஆனா திரும்பி போகும்போது கேவலப்பட்டு. அதனால் நான் சொல்லுகிறேன், ஆமே, இந்த நவம்பர் மாதம் நீங்கள் முன்னேறுவீர்கள். உங்களை பின் தங்க வைத்ததெல்லாம் பின் திரும்பி போகும். ஆமென். நீங்கள் பின் வாங்குவது, இனிமேல் சொல்றேன், இந்த நவம்பர் மாதத்துல சில பேர் இனிமேல் வாழ்நாளில் நீங்க பின் வாங்குவது இல்லை, பின் அடைவு இருக்க போறது இல்லை. சில டைம் என்னன்னா, முன்னாடி 2 ஸ்டெப் வைக்கிறீங்க, பின்னாடி 4 ஸ்டெப் போயிடுறீங்க. அதுக்கப்புறம் முன்னாடி 6 ஸ்டெப் வைக்கிறீங்க, பின்னாடி 10 ஸ்டெப் போயிடுறீங்க. இப்போ கடைசியில் பார்த்தா 10 வருஷம் கழிச்சு ஒரே இடத்துல நிற்கிறோம். முன்னேற்றம் வந்த மாதிரி திருப்பி பின்னேற்றம். ஆனால் நான் சொல்லுவேன், வருகிற நவம்பர் மாதத்திலிருந்து நோ டர்னிங் பேக், பின் அடைவுகள் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில பின் அடைவுகள் இல்லை. க்ளோரி டு க்ளோரி, மகிமையின் மேல் மகிமை. ஹல்லேலூயா. புது பலன் அடைந்து கர்த்தருக்கு காத்திருப்பு, புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டெடுத்து உயர எழும்புவார்கள். அவர்கள் இனிமேல் தளருவது இல்லை, ஓடினாலும் இளைப்படைவது இல்லை, நடந்தாலும் சோர்வடைவது இல்லை. ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதம் நம் வேறு ஊன்றி துளிர்க்க போகிறோம். கனிகள் வரப்போகும், குடும்பங்களில் கனிகள் காணப்பட போகிறது. சில பேர் சொல்றாங்க இயேசுன்னு சொல்றாங்க, ஆனால் இயேசு வாசனையே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் சொல்றேன், இனிமேல் ஆமேனா உங்க வாழ்க்கையில ஆமேன் துர்நாத்தங்கள் மாறி வாசனைகள் வரும். ஹல்லேலூயா. ஆமேன். ஆண்டவர் எப்படி நோவாவின் குடும்பத்தை நுகர்ந்தாரோ அப்படி சுகந்த வாசனையாய் உங்க குடும்பம் மாற்றப்படும். ஹல்லேலூயா. இப்ப வேணா அடுப்பு கரிய போல இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை பொன் சிறகாய் மாற்ற போகிறார். எதை ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அடுப்பு கரிய போலனா, அடுப்பு கறினா வச்சோம் கருப்புலயே சூப்பர் கருப்பு தான் அடுப்பு கறி, கருப்புலயே கருப்பு. அப்படி அடுப்பு கரிய போல இருந்த பைபிள் அப்படிதான் சொல்ல, அப்படி அடுப்பு கரிய போல இருந்தாலும் உங்களை பொன் சிறகாய் மாற்றுவார். அந்த சீசன், ஆமென், சீசன் ஆஃப் sowing, season of planting, வேர் ஊன்றது தமிழ் இங்கிலீஷ்ல சீசன் ஆஃப் ரூட்டிங். பக்கத்துல பார்த்து ரூட்டிங். நீங்க இங்க ரூட்டை போடுங்க, கர்த்தர் உங்களுக்கு செங்கடல்ல ரூட்டை போடுவார். சொல்றீங்க, உங்களுக்கு தனி ரூட்டே போடுவார், வழியே இல்லாத. நான் சொன்னேன் பாருங்க, நம்பவே முடியாத காரியங்கள் நடக்கும். கண்களை மூடி கைகளை உயர்த்தி நம்புவதற்கு சி மேஜர். என்னை விசாரிப்பா, என்னை போஷிப்பா, எந்த தேவைகள் எல்லாம் சந்திப்பா, துன்ப நாளில் கைவிடாமல்
தம் சீரகின் நீழலில் சொல்ல நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட உண்டு. தளராமல் வனாந்தீரத்தில் யாத்திரை செய்வே விக்கையோடு நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட உண்டு. தளராமல் வனாந்தீரத்தில் யாத்திரை செய்வே நம்பிக்கையோடு. சொல்லுங்க. பொல்லாப்புகள் நேரிடா. நவம்பர் மாதத்துல வாதையோ உன்னை அணுகாது. பாதைகளில் தூதர்கள் தம் கரங்களில் தாங்குவா. மீண்டும் சொல்லுவோமா? பொல்லாப்புகள் நேரிடாது. வாதையோ உன்னை அணுகாது. பாதைகளில் தேவனுடைய தூதர்கள் தம் கரங்களில் தாங்கு. நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட உண்டு. தளராமல் வனாந்தீரத்தில் யாத்திரை செய்வே மீண்டும் ஒரு விசை 2 கைகளை உயர்த்தி இயேசுவை பார்த்து நம்புவதற்கு இயேசுவே சர்வ வல்லவர் நீர் கூட இருந்து கூட உண்டு. தளராமல் வனாந்தீரத்தில் யாத்திரை செய்வே நம்பிக்கையோடு. அப்படியே கைகளை உயர்த்தி பேசுங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிங்க. கைகளை உயர்த்தி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைத்து கர்த்தர் நித்தமும் அவன் தம் நிமித்தமும் தாசனாகிய தாவீது நிமித்தமும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து காப்பாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இனிமேல் 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 இலைகள் உதிர்வதில்லை. பச்சை பசேன் என்று ஒரு பசுமையான வாழ்க்கைக்கு கர்த்தர் உங்களை வரவழைக்கிறார். ஒரு புல்லுள்ள இடங்கள்ல மேய்த்து அமர்ந்த தண்ணீரை உங்களை கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. இலை உதிராதிருக்கிற மரத்தை போல எப்பொழுதுமே தவறாமல் கனி தருகிற ஒரு மரத்தை போல கர்த்தர் உங்களை மாற்ற விரும்ப. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நான் வேறு ஊன்றும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன்? கைகளை உயர்த்துங்க. நீங்க என்னை செட்டில் பண்ணணும்னா நான் வேறு ஊன்றணுமேப்பா. யாக்கோபே நீ வேறு ஊன்றுவாய், நீ பூத்து காய்த்து கனிதருவாய், நீ பூமியெல்லாம் நிரப்புவாய். ஆண்டவர் சொல்றாரு இந்த மதுரையில நீ வேறு ஊன்றுவாய். இந்த மதுரை மட்டும் இல்ல, நிறைய பட்டணங்களில் உன்னை நான் பெருமைப்படுத்துவேன். நிறைய பட்டணங்களில் உன் பேரை பேசுற மாதிரி உன்னை பழுக செய்வேன், உன்னை பெருக செய்வேன். நீ பூமியை நிரப்புவாய். யாக்கோபே நீ பூமியை நிரப்புவாய். கேட் ஆஃப் ஹெவனே நீ பூமியை நிரப்புவாய், நீ பூமியை நிரப்புவாய். ஓ ரபா ரபா சகாரா. எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? அப்பா நாங்க வேறு ஒன்று எங்களை விட்டு கொடுக்கிறோம்ப்பா. வேறு ஒன்று நாங்க விட்டு கொடுக்கிறோம். வேறு ஒன்று நாங்க விட்டு கொடுக்கிறோம். வேறு ஊண்டுவதுனா என்னது? வேறு ஊண்டுவதுனா கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருப்பது. வேறு ஊண்டுவதுனா தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டு வேறு ஊண்டுவதுதான் தேவ பிரசன்னத்தில் அமைதியாய் நிற்பதுதான் வேறு ஊன்றுவது. கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன். ஹல்லேலூயா. இருக்க ஒவ்வொருக்கு நான் சொல்றேன்ப்பா, இந்த நவம்பர் மாதம் அற்புதத்தை நாங்க ஃபோக்கஸ் பண்ணல, வேறு ஊன்றதை நாங்க ஃபோக்கஸ் பண்றோம். ஏன்னா வேறு ஊண்டிட்டு ஆட்டோமேட்டிக்கா அற்புதம் நடந்துடும். அதனால வேறு ஊண்டுவதில் நாங்க ஃபோக்கஸ் பண்ணுகிறோம். நீங்க சொன்னீங்க எங்களால் அல்லப்பா, எங்க நிமித்தம் ஒண்ணும் கிடையாது, எங்க ஜெபத்து நிமித்தம், எங்க ஃபாஸ்டி நிமித்தம் அல்ல, உங்க நிமித்தம், சிலுவை நிமித்தம், ரத்தத்தின் நிமித்தம், தாவீதின் நிமித்தம், முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டது நிமித்தம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இருக்க ஒவ்வொருவருக்கு நான் சொல்றேன், கடன் வாங்காத ஒரு அனுபவம் இந்த மாதத்துல வருவதாக.
கடன் கொடுக்கிற மாதிரி இயேசுவின் நாமத்துல இந்த நவம்பர் மாதத்துல கடன்கள் அடைக்கப்படுவதாக, கடன்கள் அடைக்கப்படுவதாக, கடன்கள் அடைக்கப்படுவதாக. இனிமேல் கடன் வாங்காத ஒரு அனுபவம் இயேசுவின் நாமத்தினால் இந்த சுகவாழ்வு துளிர்க்கட்டும். இந்த நவம்பர் மாதத்துல சுகவாழ்வு துளிர்ப்பதாக, சுகவாழ்வு துளிர்ப்பதாக. இனிமேல் அந்த விளைவில வரக்கூடாது, இனிமேல் அந்த சேதங்கள் வரக்கூடாது. எல்லாம் நிலுவையில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதத்தில் நிவர்த்தி செய்யப்படட்டும், நிவர்த்தி செய்யப்படட்டும். நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செட்டில் ஆகட்டும், செட்டில் ஆகட்டும். எங்க பிள்ளைகள் வாழ்க்கை செட்டில் ஆகட்டும், எங்க வாலிப பிள்ளைகள் வாழ்க்கை செட்டில் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் அங்கேயும் இங்கேயும் அலைமோதுகிற வாழ்க்கை முடியட்டும்பா. தாவீதை செட்டில் பண்ணீங்களே, எப்ரோனுக்கு கொண்டு வந்து செட்டில் பண்ணீங்களே. காடுகளும் மேடுகளும் மலைகளும் குன்றுகளும் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருந்தவனுக்கு இலை பார்தலை கட்டளையிட்டு அவனை எப்ரோனில் கொண்டு வந்து சேர்த்தது போல இயேசுவின் நாமத்தில் இந்த நவம்பர் மாதத்தில் எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில எப்ரோன் உண்டாவதாக, எப்ரோன் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால ஏசேக்கு சித்னா சிக்லாக் எல்லாம் மாறட்டும். எப்ரோன், எப்ரோன சொல்றப்பா, அவன் அங்க நிறுத்தினீங்களே. தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் பாதங்களை நிறுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். நிர்வெக்கப்பட்டு போன தேசத்தோட கீர்த்தி புகழ்ச்சிமா வைப்பேன் என்று சொல்லி ஈசாக்கை கொண்டு வந்தீங்களே, யாக்கோபை கொண்டு வந்தீங்களே. நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட உண்டு. சொல்ல, தளர மாட்டேன், தளர மாட்டேன். நீங்க செய்ய வேண்டியது தளரக்கூடாது. யாத்திரை செய்வே, யாத்திரை செய்வே நம்பிக்கையோ. ரெண்டு கைகளை உயர்த்தி நம்புவதற்கு சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் கூட உண்டு. தளராமல் வனாந்தீரத்தில் யாத்திரை செய்வே நம்பிக்கையோ.